ஹலோ சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி சூப்பரான அருமையான ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கம்பை வச்சு முழு கம்பை வச்சு எப்படி ஒரு பக்கோடா ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள், முக்கியமான பொருள் கம்பு, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அது கூட நான் கடலைப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கம்பையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம். 4-5 டைம் நல்லா அந்த உம்மிலாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 to 3 மணி நேரம் ஊறினா போதும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செய்யணுங்கிறவங்க வந்து ஒரு 1 hour ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம அதை ஒரு மிக்சரில் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து தனித்தனியாக நம்ம வந்து அரைக்க போகிறதில்ல. பாதி கம்பு போட்டுக்கலாம், பாதி கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து பாதி கம்பு பாதி கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் வந்து பாதி கம்பும் பாதி கடலைப்பருப்பும் சேர்த்து அரைக்கும்போது நல்லா பைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். பக்கோடா சாப்பிடும்போது இதேமாரி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச மாவெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஜீரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. பச்சை பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பாகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு பசஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மாவு பொருள் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதாவது நம்ம எடுத்த கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பக்கோடா மிக்ஸ் மாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. சின்ன சின்னதாக போடுங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா வந்து வேகாது, உள்ளார மாவாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன சைஸ்க்கே போட்டுக்கோங்க. எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஹீட் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் சமமாக வெந்து பக்கோடா சூப்பராக மொறுமொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஹீட்டு அதிகமாக வைக்கும்போது மேலெல்லாம் வெந்துடும், உள்ளுக்குள்ளெல்லாம் மாவாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதேமாரி எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பரட்டி விட்டுருங்க. முன்னாடி போட்டதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் டக்கு டக்குன்னு எல்லா மாவையும் குயிக்காக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பு பக்கோடா சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இது சீக்கிரமாக கெட்டும் போகாது. இந்த கம்பு பக்கோடா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த பக்கோடா செஞ்சு டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைன்னா காலையில் ஊற வச்சுட்டு சாயந்தரம் டீ போடும்போது இந்த மாவை அரைச்சி டக்கு டக்குன்னு வெங்காயம் ஆனியம்லாம் சேர்த்து பக்கோடா மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டீக்கும் காஃபிக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். அதனால் வந்து மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் வரலையும் கெடாமல் சூப்பராக இருக்கும். இதை வந்து கம்பு மட்டும் வச்சு செஞ்சால் ரொம்ப கடுசாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால தான் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மறக்க முடியாத அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இதேமாரியே ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபிஸ்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ எண்டில் ஸ்க்ரீனில் வரும். அதை டச் பண்ணினாலே என்னோடய வீடியோக்கு போயிடும். இல்லைனா என்னோடய சேனலில் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.